விடாமுயற்சி வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அதனால் ரொம்ப பேர் சோஷியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மை கதை என்னென்னா, அந்த அன்னைக்கு வந்து வானகன் படம் வர வச்சு தான் அது வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அருண் விஜய் வந்துட்டு ரொம்ப வருஷமாக பட வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறப்ப அஜித் சார் கொடுத்த வாய்ப்பில் தான் வந்துட்டு வில்லனாக நடித்து அதுக்கப்புறம் அவரோட படங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒருத்தனை தூக்கி விட்டவர் எப்படி ஒருத்தனை திருப்பி இறக்குவார், அதுதான் மெயின். ஒருவேளை விடாமுயற்சியும் வானகனும் ஒன்றா வந்துச்சுன்னா ரெண்டுத்துக்கும் பிஸ்னஸ் மார்க்கெட் அடி விழுவும். அப்படி இருந்தாலும் ஒருவேளை விடாமுயற்சி ஜெயிச்சிருச்சுன்னா, வானகன் தோத்துருச்சுன்னா தூக்கி விட்டவரே இறக்கி விட்டாருன்னு கேலி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் அது அவருக்கு பிடிக்காது, வேறு எதுக்கு நம்ம கூட உள்ளவங்கள இறக்கி விடணும்னு. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருப்பார், அவர் போஸ்ட்போன் பண்ணியிருக்காரு. வானகன் வரட்டும், அருண் விஜயோட படம் நல்ல வெற்றி அடையட்டும்னு. அதனால் இந்த சோஷியல் மீடியாவில் வெண்டைக்காய் பசங்க, சுடலக்காய் பசங்க, சுண்டி எடுத்த பசங்க இவனுங்க எல்லாம் வந்து ட்ரோல் பண்ணுவானுங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க அஜித் ஃபேன்ஸ் அவர்களே, கூலாக இருங்க. ஏன்னா நம்மளாம் அஜித் ஃபேன்ஸ். நம்மளுக்கு அஜித் ஃபேனாக இருக்கிற வாசி ஒவ்வொரு வாட்டி அவர் ஒவ்வொரு அறிக்கை விடுறப்ப நம்மளோட மெச்சூரிட்டி வளர்ந்துக்கிட்டே தான் போகுது. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து குடும்பத்தை பார்க்க சொன்னார், அதுக்கப்புறம் கூட இருக்கிறவங்கள மதிக்க சொன்னார், அதுக்கப்புறம் மற்றவங்கள பார்த்துக்கிட்டா நம்ம நல்லா இருக்கலாம்னு சொன்னார். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவர் சொன்னதை ரொம்ப பேர் கேலி பண்ணுறானுங்க. ஏன்னா அவனுங்களுக்கு வந்து அறிவு எங்கே இருக்குன்னு தெரில. பட் நம்மளை அது வந்து சீரியஸாக எடுத்து நம்ம லைஃப்பை போகிறப்ப தான் நம்மளுக்கு தெரியுது. அதுதான் ஒரு பேசிக் ஒரு ஹியூமன் லைஃப்பில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். அது வந்து அவர் ஃபேன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கார். ஸோ விடாமுயற்சி என்றைக்கும் விடாத முயற்சி தான். வாழ்க வளமுடன்.